நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல தமிழகம் 2ல வந்து ஒரு 8 நாளில் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துருக்காங்க. என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணதுக்காக 2 பேருக்கு 8 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பை JM 2ல இருக்க கார்த்திக் அப்படின்ற மேஜிஸ்ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இதுதான் வந்து ரொம்ப ஸ்பீடாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுத்த ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்சோ வழக்கில் ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து கன்விக்ட் பண்ணாங்க. இது வந்து தமிழகத்துக்கு முதல்ல ஸ்பீடி ஜஸ்டிஸில் ஒரு வேகமாக குயிக்காக வந்து ஜஸ்டிஸ் கொடுத்ததில் இந்த ஒரு வழக்கு வந்து முக்கியம் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரெண்டு நபர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஹோம் ஸ்டே மாதிரி வச்சு அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க. இந்த 2 நபர் வந்து தெரிஞ்சவங்கன்றதுனால இந்த ஒரு பெண் வந்து அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது இவங்க 2 பேரும் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத. அப்புறம் வந்து போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோலஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து சத்தம் போட்டு கத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் உடனடியாக போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க. சில மணி நேரங்களில் 2 அக்யூஸ்டும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணிவிட்டு டே பை டே ப்ரொசீடிங்ஸ் போட்டு அவங்க மேலே வந்து சார்ஜஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி விட்னஸை விசாரித்து அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழக்கில் 8 ஆண்டுகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்கு அந்த நீதிமன்றம். அது மட்டும் இல்லாமல் 20,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனும் வந்து போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஐபிசியில் 341, 294B, 323, 354A அது பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா 8 நாட்களில் அந்த 2 பேருக்கு JM 2ல இருக்க மேஜிஸ்ட்ரேட் கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இது மாதிரி வந்து ஸ்பீடாக வந்து கொடுக்கணும் ஜட்ஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் வந்து ஒரு பயம் வரும். எப்படி சொல்கிறாங்கன்னா உடனடியாக வந்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் விசாரிக்கணும், உடனடியாக தீர்ப்பு கொடுக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லி இந்த ஒரு தீர்ப்பை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ப்ரொசீடிங்ஸில் உடனடியாக நடத்தி இந்த ஒரு தீர்ப்பு வழங்கிய அவங்க அந்த கார்த்திக் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாராட்டுகள்லாம் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். புது விஷயம் ஒன்று தெரிஞ்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.